ஐயா கலைகள் 64. ஆமா. அதுல நாடக கலை, அதிலே சிறப்பான நாட்டிய கலை அருமையாக ஆடி முடிச்சாங்க. ஆடிய பெண்களுக்கு வேண்டிய சன்மானம் கொடுப்பதும் கடமை. அப்படியா? அயல்நாட்டு சிக்கலையா சிறப்பா படிச்சிருக்கியா? அப்பா, அயல்நாட்டின் கல்விகளை அனைத்தும் சிறப்புடன் முடித்து விட்டேனப்பா. மிக்க மகிழ்ச்சிப்பா. வருகைத்தான் நானும் நாட்டு மக்களை எதிர்பார்த்திருக்கிறோம். இளவரசர் சென்றபடி எப்போது தாஜிக்க வருவார் வருகிறேன். வந்தவுடனே மக்கள் முகத்தை பார்த்தாயா பொன்னகையோடு காட்சியளிக்கிறாங்க. உண்மைதானப்பா? குழந்தை அயல் நாட்டில் வந்தவுடனே அண்ணனை பார்த்த உடனே சண்டை போறியாம என்ன சண்டை போடுற? அப்பா நான் சண்டை போடுறேன். அண்ணன் தான் வந்த வரட்டும். என் திருமணம் செய்யணும். இங்க கூட பிரச்சனை பண்றாரு. நீங்க அண்ணனே கேட்டு பாருங்க. அப்பா, தங்க இடத்துல பிரச்சனை பண்ணது ஒண்ணுமே கிடையாதுப்பா. என்னுடைய வயதில் இளையவர்கள் அவளுக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்க வேண்டும் என்று நான் கருத்து. இது ஒன்றை தவறு கிடையாது. எடுத்து சொல்லுங்கப்பா. நல்லா அண்ணன் என்னவோ சொல்லியிருக்கிறான். தங்கச்சி அரண்மனையை விட்டு போகும்போது சின்ன பூரா இருந்து வந்த உடனே வளர்ந்து படுவாங்க காட்சியிருக்கிறா. அடடா தங்கச்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காளே, நல்ல மாப்பிளைய பார்த்து திருமணத்தை செய்து முடிக்கலாம், கண்குளிர காணலாம் வந்து என்ன கொண்டு உன்னிடம் பேசியிருக்கிறான். ஆனா நீயும் அண்ணன் கிட்ட என்ன சொல்லியிருக்கிறேன்? அடடா அண்ணன் எப்படி இருக்கான்? கப 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 வளர்ந்துருக்கானே, சிங்கம் போல சீருகிறானே, லட்சணமா இருக்கானே, மூக்கு முடியுமா, கண்ணு கருத்துமா, பார்ப்பவரெல்லாம் பல 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 ரெண்டு பறிக்கிற அளவுக்கு இருக்கானே, இவனுக்கு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் செய்து வச்சா எப்படி? ஆமாப்பா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஒரு வாரமா துப்பிட்டு எங்க அக்கா பொண்ணு உங்க ரெண்டு பேரும் கருத்து ஒண்ணுதான். கல்யாணம் வச்சிருக்கீங்க, ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி பாக்குறது ஏன் காரணமாது? நீங்க கஷ்டப்படுறீங்க. அம்மா அண்ணனுக்கு 7 வயசுல கல்யாணம் முடிஞ்சு போச்சு. சொல்றீங்க எனக்கு 7 வயசுல திருமணம் முடிஞ்சா அப்படி என்ன மனைவியார்? அவர் எங்க இருக்கின்றார்? அவர் பெயர் என்னப்பா? தமிழ்நாட்டில் வச்சு பேரோ சாந்தி. அவளுக்கு 5 வயது, 7 வயது. கால சூழ்நிலை சந்தர்ப்ப அவசரமாக உங்க கல்யாணத்தை செய்து முடியும். அப்படியாப்பா? அடுத்த கல்யாணம் உங்க தங்கச்சிக்கு தாங்க தெரியும். என்னப்பா யாரு மாப்பிள்ளை? அப்படி என்ன இளவரசி மாப்பிள்ளை? தமிழ்நாட்டில் வச்சு அமர்ந்த தமிழுக்கு நான் ஏற்பாடு செய்திருக்கேன். அவரை பார்த்த பிறகு எனக்கு பிடிச்சிருந்தாக்கா திருமணம் சம்மதிக்கிறேன். இப்பொழுது நான் மலையோடு போயிட்டு வரேன்ப்பா. ஏற்கனவே அவனுக்கு இவருக்கு திருமணம் செய்வதா வாக்குவாதம் கொடுத்திருக்கேன். சரி விடு, இருந்த போய் 2 பேருக்கு திருமணம் கொடுத்திருக்கு. என்னப்பா செல்ல வேண்டும், அவரோட செல்லிக்க வேண்டும், சாந்தி செல்ல வேண்டும். இருவருக்கும் அறிவு சொல்லி நம்ம கொண்டு வரும் பொறுப்பு, உடன் சென்று வரும் பொறுப்பு. 2 பேரும் ஏற்பது என் பொறுப்பு.